டே சிண்டு, எங்கடா இப்ப போகணும்னு சொல்ற? பண்டி அண்ணா, நான் தான் ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல, நான் வாங்க, நான் என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான். ஏண்டா மணி 6 போகுது. எங்கடா 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு இந்நேரத்துல கிளம்பிட்டீங்க? முதல்ல வீட்டுக்குள்ள வாங்கடா. பாட்டி பாருங்க பாட்டி, ஏதோ ஃப்ரெண்டு கொண்டு வந்து தருவான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுட்டு இருக்கான் பாட்டி. நேற்று நியூஸில் தாண்டா போட்டாங்க, ஏதோ நம்ம ஊரில் குழந்தைங்களையெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாமா. அதெல்லாம் எங்கேயும் போய் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம், முதல்ல 2 பேர் உள்ளே வாங்க. ஐயோ பாட்டி, நம்ம ஊர்ல எங்களை யாரு பாட்டி கடத்த போறாங்க? நீங்க முதல்ல வெளியில நிக்காம வீட்டுக்குள்ள போங்க. யாராவது வந்து உங்களை கடத்தி கொண்டு போயிட போறாங்க. பண்டியை நான் சைக்கிளை எடுங்கண்ணா. அட கடவுளே, இந்த பசங்க சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் சீக்கிரமா வந்துருங்கடா. டே சிண்டு, என்னடா இது? ஃப்ரெண்டு வருவான்னு சொல்லி காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாப்பேன்டா. உன் ஃப்ரெண்டு வரலன்னு வச்சுக்கோ, உன்னை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் பாத்துக்கோ. பாட்டி என்னதான் கடைசியில திட்டுவாங்க. அண்ணா, இங்க தானா என் ஃப்ரெண்டு வந்து நிக்க சொன்னா. அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு, குடுக்கறேன்னு சொன்னான்னா. ப்ளீஸ் நான் ஒரு 5 மினிட்ஸ் பாக்கலாம்ண்ணா. ஹலோ பாஸ், என்ன பாஸ் இது? நேத்து தான் ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்களே ஃபோன் பண்ணிருக்கீங்க. அர்ஜென்ட்டாக ஒரு பையன் வேணும். 10 வயசுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் இன்றைக்கே ரெடி பண்ணி தர முடியுமா? என்ன பாஸ் நீங்க? போன வாரம் தான் 10 டெலிவர் பண்ணிருக்கோம், இன்னைக்கே ஒண்ணு வேணும்னு கேக்குறீங்க. பாஸ், திடீர்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் பாஸ். முயற்சி பண்ணி பாக்குறேன், முடிஞ்சாதான் கொடுக்க முடியும் பாஸ். பேமெண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணா, என்னண்ணே ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? பாஸ் என்னதான் சொல்றாரு? அடுத்த வாரம் கண்டெய்னர் டெல்லிக்கு போகுதான், அர்ஜென்ட்டா இன்னொரு பையன் கிடைப்பானான்னு கேக்குறாரு. இப்படி திடீர்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஊருக்குள்ள நம்ம மேல எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அண்ணா என்னன்னா, நீங்க என் பொண்டாட்டி வேற புதுசா காரு கேக்குறா. அண்ணா பேமெண்ட் வேற டபுள்னு சொல்றீங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம் அண்ணா. ஒரே ஒரு குழந்தை தானே, நீங்க வாங்க நான் முதல்ல. டே 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 டே, அங்க பாருடா, 2 பசங்க தனியா நின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே காரை நிறுத்து. அண்ணா ஆமா அண்ணா, இந்த நடுக்காட்டுக்குள்ள வந்து தனியா நின்னுகிட்டு இருக்கானுங்கண்ணா. பண்டி அண்ணா, இவங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏதோ வழி தெரியாம நின்னுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட அநேகமா வந்து வழி கேட்பாங்கண்ணா. டே சிண்டு, என்னடா இது? இப்படி கண்டினியூஸா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வேணுமாமா இவங்களுக்கு? இரு நானே கேக்குறேன். அங்கிள், என்ன அங்கிள், உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏதாவது வழி தெரியாம தேடிட்டு இருக்கீங்களா அங்கிள்? தம்பி, ஆமாப்பா, நீங்க உங்க 2 பேத்தையும் பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு வழி தெரியலப்பா, கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? அங்கிள், இந்த ஊர்ல எல்லா அட்ரஸும் எங்களுக்கு சூப்பரா தெரியும் அங்கிள். நீங்க எங்க போகணும்னு முதல்ல சொல்லுங்க. தம்பி, அது வந்து நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும்ப்பா. அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு இப்படித்தான் போகணும்னு சொன்னாங்க. ஐயோ அங்கிள், கலெக்டர் ஆபீஸ்க்கு நீங்க இப்படியே நேரா போனீங்கன்னா மெயின் ரோடு வரும் அங்கிள். 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா முன்னாடியே இருக்கும் அங்கிள். அட என்ன தம்பி நீ சொல்றத பார்த்தா நாங்க அங்கிருந்தா வந்திருக்கோம். அங்க கேட்டா இங்கங்கிறாங்க, இங்க கேட்டா அங்கங்கிற. பேசாம நீங்க யாராவது ஒருத்தர் எங்க கூட வர்றீங்களாப்பா? அங்கிள், உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் கூப்பிட்டா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வழியில போங்க அங்கிள், முன்னாடியே தான் கலெக்டர் ஆபீஸ் இருக்கும். பண்டி அண்ணா, பாட்டி நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கேட்டா உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. என்னன்னா, நீங்க உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க வேணா இங்கே இருங்க, நான் போய் அவங்களுக்கு வழி சொல்லிட்டு வந்துடுறேன். அங்கிள், கலெக்டர் ஆபீஸ் தானே, நீங்க காரை எடுங்க அங்கிள், நான் உங்களுக்கு வழி சொல்றேன். டே சிண்டு, என்னடா இது? சொல்ல சொல்ல கேட்காம அங்க போய் உட்காந்துட்டு இருக்க. இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாதுடா. நீ முதல்ல இப்ப இறங்க போறியா இல்லையா? ஐயோ பண்டி அண்ணா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. உங்களுக்கு பயமா இருந்துச்சுட்டா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சரியா அங்கிள்? நீங்க மெதுவா காரை ஓட்டுங்க. அங்கிள் அங்கிள், மெதுவா ஓட்டுங்க அங்கிள். என்னது இது? மெதுவா போ சொன்னா இப்படி வேகமா காரை எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கிள், அப்படியே லெஃப்ட்ல போங்க. ஐயோ அங்கிள், ஏன் இப்ப காரை திருப்புறீங்க? என்ன அங்கிள் இது? நான் ஒரு ரூட் சொன்னா நீங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. அங்கிள், இப்படி போனா கலெக்டர் ஆபீஸ் வராது. ஐயோ, என்னது இது? வேற ஏதோ ரூட்ல போற மாதிரி தெரியுது. ஐயோ, பாட்டி வேற ஏதோ சொல்லி பயப்படுத்தினாங்களே. அங்கிள், என்ன அங்கிள் இது? கலெக்டர் ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வேற எங்கேயோ தூரமா போய்கிட்டு இருக்கீங்க. டேய் டேய் டேய்,
எதுக்குடா இப்ப காரை கொண்டு இங்க நிறுத்தியிருக்க? இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையாடா? கொஞ்சம் தூரத்துல பாரு, நிறைய பேர் நடந்து வர்ற மாதிரி தெரியுது. ஐயோ அண்ணா, நான் எங்கண்ணா நிறுத்தினேன்? அதுவா நின்றுச்சுண்ணே. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே எடுத்தேன். இப்ப திடீர்னு வண்டி கிளம்ப மாட்டேங்குதுண்ணே. அங்கிள், நீங்க ரொம்ப தூரம் சுத்தி வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு கார்ல பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வண்டி கிளம்பல. டேய், அங்க பாரு, அந்த பையனே வந்துட்டான். அங்கிள், என்னது அங்கிள், கலெக்டர் ஆபீஸ் போறேன்னு சொல்லி இங்க வந்து நிறுத்திட்டு இருக்கீங்க? டே சிண்டு, இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்ப நீ காரை விட்டு கீழே இறங்க போறியா இல்லையாடா? பண்டி அண்ணா, எனக்கும் இவங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குண்ணா. நான் ஒரு ரூட் சொன்னா இவங்க பாட்டுக்கு வேற ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இவங்க கூட வந்தா சரிப்பட்டு வராது. டே சிண்டு, எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா குழந்தைங்களை கடத்துறவங்கள மாதிரி தெரியுதுடா. நீ ஃபர்ஸ்ட் முதல்ல கீழே இறங்கு. டேய், அந்த சின்ன பையன் சொல்றதை கேட்டியா? நீ இப்ப காரை எடுக்க போறியா இல்லையாடா? அண்ணா, வேற வழி கிடையாதுண்ணே. பேசாம இந்த பையனே கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்ப என்ன, ஒன்னு எக்ஸ்ட்ராவா கொடுத்தா வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. போய் புடிச்சிட்டு வாங்கண்ணா. அங்கிள், என்னது இது, கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்க போறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு எங்க அண்ணனையும் புடிச்சிட்டு வர சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் தம்பி, உன்னை ஊருக்குள்ள விட்டா நீ எங்களை மாட்டி விட்டுருவ. அதனால நீயும் வா. டே சிண்டு, இவங்களை பார்த்தா கண்டிப்பா கடத்தல்காரங்க மாதிரி தான்டா தெரியுது. கீழே இறங்கி வாடா. டேய், சும்மா இருக்க மாட்டேன். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கேன். போன வாரம் உங்க ஊர்ல 3 குழந்தைங்க காணாம போனாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் நாங்க தாண்டா பார்சல் பண்ணிருக்கோம். ஒரு பையனை மட்டும்தான் தூக்கலாம்னு நினைச்சேன். நீ ரொம்ப பேசுற, அதனால உங்க 2 பேர்த்தையும் பார்சல் பண்ண போறோம். ஐயோ, அப்படின்னா எங்க பாட்டி சொன்னது உண்மைதானா? நீங்க எல்லாரும் எங்க ஊர்ல இருந்து குழந்தைங்களை கடத்திட்டு இருக்கீங்களா? இந்த அங்கிள் சொன்னதை கேட்டு நான் நம்பி கார்ல ஏறிட்டேன். அங்கிள், எங்க அண்ணனையேவா அடிக்கிறீங்க? இருங்க, உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு அங்கிள் எங்க அண்ணனை அடிச்சீங்க? போங்க அந்த பக்கம். டே சிண்டு, இறங்கி ஓடிடுடா. இவங்க இல்லாட்டி நம்மளை கடத்தி கொண்டு போயிருவாங்க. ஓடுடா. வண்டியண்ணா, என்னண்ணா என்ன மட்டும் தனியா ஓட சொல்றீங்க? அண்ணா வாங்கண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்திரிச்சு ஓடிடலாம். இல்லாட்டி இவங்க நம்மளை தூக்கிட்டு போயிருவாங்க. டேய், இந்த காட்டுக்குள்ள வந்து தனியா நின்னுகிட்டு இருக்கீங்க. சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. பாஸ், என்ன பாஸ் நீங்க சின்ன பையன் தள்ளி விட்டதுல இப்படி விழுந்து கிடக்குறீங்க? வாங்க பாஸ், 2 பேர்த்தையும் தூக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஐயோ, வண்டியண்ணா, வண்டியண்ணா, என்ன காப்பாத்துங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, என்ன தூக்கிட்டு போறாங்க. அங்கிள் சொன்னா கேளுங்க, அவனை விட்டுருங்க. நான் நேரா இப்ப ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர போறேன் அங்கிள். டேய், நீ கூப்பிட்டு வர வரைக்கும் எங்க கார் என்ன இங்கேவா இருக்கும்? முதல்ல உன்னை தூக்கி இருக்கணும்டா. உன்னை விட்டுட்டு அவனை தூக்குனதுதான் தப்பா போச்சு. நாளைக்கு காலையில நீ கண்ணை முழிச்சு பாக்குறப்ப இந்தியாவிலேயே இருக்க மாட்ட, புரியுதா? வெளிநாட்டுல தான் இருப்ப. வா முதல்ல. அங்கிள், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. எங்க ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. விட்டுருங்க அங்கிள். டேய், உங்க ஊர்ல இருந்து தான் போன மாசம் 10 குழந்தைங்களை தூக்கி இருக்கோம். அப்பவே ஒன்னும் பண்ணல. இப்ப என்னடா பண்ண போறாங்க? பேசாம அமைதியா இருங்க. அங்கிள், பாத்தீங்களா? நீங்க பண்ற தப்புனாலதான் காரு கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய், யாராவது ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள சீக்கிரமா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுடா. இல்லாட்டி இறங்கி போய் காரை தள்ளு போ. அண்ணா, ஸ்டார்ட் ஆயிருச்சுண்ணே. பண்டி அண்ணா, நம்மள எங்கேயோ தூக்கிட்டு போறாங்கன்னா. பண்டி அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை கடத்திட்டு போறாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ பாஸ், வழியே தெரியல பாஸ். திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே வர்ற மாதிரி தெரியுது. எப்படி இந்த ஊரை விட்டு வெளியில போறதுன்னு தெரியல பாஸ். பண்டி அண்ணா, அங்க பாருங்க, நம்ம பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. அட கடவுளே, இந்த பசங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளுங்களை காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டே சிண்டு, அங்க பாரு, நம்ம பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி, 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 இங்க திரும்பி பாருங்க பாட்டி. பாட்டி, எங்களை கடத்திட்டு போறாங்க, காப்பாத்துங்க பாட்டி. ஐயோ பாஸ், இந்த பசங்க வீடு மாதிரி தெரியுதே. பாஸ் பாஸ், அங்க பாருங்க, மெயின் ரோடு தெரியுது. அட கடவுளே, இந்த 2 பசங்களும் பாட்டி பாட்டின்னு கூப்பிடுற மாதிரியே என் காதுல விழுகுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள நோட் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வீக் ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண 3 வின்னர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுபாலா, பாரதி நகர், திருநெல்வேலி, காவியஸ்ரீ, பாலாஜி நகர், கொரட்டூர், அப்புறம் 09554. இவங்க கிட்ட இருந்து இன்னும் அட்ரஸ் பெண்டிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கிவ்அவேல ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, டிஸ்பிளேல தெரியுற இந்த இமோஜி வீடியோல எத்தனை தடவை வந்திருக்கு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.